நமச்சிவாய. என் அன்பு தங்கமே, நாளை பௌர்ணமியில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார். யார் என்று தெரிந்து கொள் தங்கமே. நீ நேசித்த உறவு, நீ விரும்பிய உறவு, உன் மனதுக்கு பிடித்த உறவு, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வர நான் சொல்வதை கேள் தங்கமே. விரைவில் உன் திருமணத்தை உன் அப்பா நான் நடத்தி வைப்பேன். உனக்கான நல்ல நேரங்களும் காலங்களும் இதோ நெருங்கிவிட்டது. நீ மகிழ்ச்சியாகவும் எந்தவித கவலை இல்லாமலும் நிம்மதியாக இரு. உன் மனதுக்கு பிடித்த உறவை, உன்னுடைய மகிழ்ச்சியை சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் உனக்கு நான் தருவேன். அவர் உன்னை தேடி நாளையே வரப்போகின்றார். அவர் வரும்பொழுது சந்தோஷமாக இரு. நீ அனுதினமும் அனுநொடியும் நான் நேசித்த உறவை என்னுடன் சேர்த்து வைங்கள் என்று பிரார்த்தனை செய்கின்றாய். நிச்சயம் உன்னுடைய வேண்டுதலை நான் எப்படி தங்கமே கேட்காமல் இருப்பேன். இனி ஒவ்வொன்றாக உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு நான் எப்படி தராமல் இருப்பேன்? உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு, நானே பாதுகாப்பு. என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. சிவன் அப்பாவின் வார்த்தை வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க கூட முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நடத்துவேன். உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். உன்னுடைய திருமணமும் மன வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியை உனக்கு அளிக்கும் தங்கமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் என்று திடமாக நம்பு. உனக்காக நான் மாற்றுவேன் தங்கமே. யாருக்காகவோ எதையோ புரிய வைப்பதற்காக அதிக சக்தியை விரயம் செய்யாதே. உங்களிடம் உள்ள எல்லா சக்திகளையும் கொண்டு உன்னையே நீ மேம்படுத்திக் கொள். அப்பொழுதுதான் நீ திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாய். இப்பொழுது நன்றாக உறங்கு. நாளை பௌர்ணமியில் உன்னை தேடி வரப்போகின்றார் நீ நேசித்தவர். ஓம் நமச்சிவாயா.